Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ தான். நான் வந்து ஒரு 9 ஸ்லைம் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். 3 ஸ்லைம் ரிவ்யூ மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஸ்லைமே உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். ஏன்னா வந்து ரொம்ப லெந்தா போகும் வீடியோ எல்லா ஸ்லைமையும் காமிச்சிட்டு இருந்தானா. அதனால ஷார்ட்டா வந்து இந்த 3 ஸ்லைம் ரிவ்யூவும் பார்க்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப் and இன்னொன்னு வந்து வாட்டர்மெலன் மாதிரி அது வந்து ஐஸ்கிரீம் ஷேப்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த மாதிரி பாட்டில் ஷேப்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் மாடல்ல இருந்துச்சுல அந்த ஸ்லைம் வந்து பாத்துறலாம். இது வந்து கொஞ்சம் குட்டி ஸ்லைமாக தான் இருந்துச்சு, சின்னதாக தான் இருந்துச்சு ஸ்லைமு. கைக்குள்ளே வந்து அடக்கமாக இருந்துச்சு, ஜல்லி மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக, கையில் வச்சுருக்கிறதுக்குமே சூப்பராக ஸ்மூத்தாக இருந்தது. இதுக்குள்ளே ஏதோ சின்ன சின்னதாக கிளிட்டர் மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த கிளிட்டர் ஷீட் இருக்கும்ல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து உள்ளே கொஞ்சம் பீஸ் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம கூட கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கிளிட்டர் வேணும்னா கிளிட்டர் ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஏதாச்சும் இதில் சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் வச்சு விளாண்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா ரொம்ப வந்து லென்த்தாலாம் நம்மளால் இந்த ஸ்லைமை இழுக்க முடியல, ஓரளவு தான் வந்துச்சு. ரொம்ப லென்த்தாக நான் இழுத்தேன்னா கொஞ்சம் பிஞ்சிட்டு தனித்தனியாக வந்துடுது. அதனால கொஞ்சம் சின்னதாக வந்தால் இந்த மாதிரி தான் விளையாட முடியுது. இந்த ஸ்லைமை பாருங்களேன், உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடுது. பட் நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ தான் எடுக்கிறனால அப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு விளையாண்டுட்டே இருந்தேன். விளையாட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஸ்லைம் எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஸ்லைம் வந்து வாங்கினதுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்கே போனாலும் இனிமேல் ஸ்லைம் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம் போல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. போலவே கிராஃப்ட் திங்ஸ் வாங்குறதுக்காக பாரிஸ் போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. அப்போ போகும்போது தான் ஸ்லைம் பார்த்தேன். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிலேருந்து ஸ்லைம் இருந்துச்சு. அதனால இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்லைம் வந்து நீங்கள் ஒரு தடவை விளாண்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா வந்து நல்லா ஜாலியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது விளையாண்டுட்டு இருக்கும்போது. நான் சொன்ன மாதிரி அந்த கிளிட்டர் வந்து உள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள், தனித்தனியாக வந்துச்சு. நம்ம வேணுன்னா கூட சின்ன சின்னதாக அந்த கிளிட்டர் ஷீட்டு அந்த கவர்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு ஸ்மூத்தாக. குட்டி பசங்க வந்து சின்னதாக ஸ்லைம் கேட்குறீங்கன்னா இந்த ஸ்லைமில் நீங்கள் வச்சு விளையாண்டு பார்க்கலாம். கலரிங்கும் அப்படி தான், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கலர் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கும்ல நம்மக்கிட்ட, அந்த பெயிண்டில் இருக்கிற கலரை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கையில் ஒட்டாது. கொஞ்சம் ஸ்லைம் எடுத்து தனியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு இந்த ஸ்லைமு. இன்னொரு ஸ்லைமு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப வந்து இழுக்க முடியல, அது மட்டும்தான் ஒன்று. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்லைம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது தனியாக இப்போ வச்சுட்டு ரெண்டாவது ஸ்லைம் பார்த்துடலாமா. இந்த ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இன் ஷேப்பில் இருந்துச்சு. ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்குது. பட் ஸ்லைம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு தான் நானும் நினச்சேன். அந்த பிங்க் கலர் ஸ்லைம் மாதிரியே தான் இதுவும் இருக்கும்னு நினச்சேன். பட் அது அப்படி இல்லை. இது ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ கையை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு எடுக்கிறேன் பாருங்கள், அப்போவே உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே பபிள்ஸ்லாம் சூப்பராக வந்துச்சு. எனக்கு இந்த ஹார்ட் இன் ஷேப் ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லா சில்லுன்னு இருந்துச்சு கையில் வச்சுட்டு இருக்கும் போதே. இதையும் இப்போ எடுத்து வெளியே பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக அப்படியே ஜல்லி மாடலில் இருந்துச்சு. பட் இது ஜல்லி ஸ்லைம் கிடையாது. ஜல்லி ஸ்லைமும் நான் வச்சுருக்கேன், அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ரிவ்யூ போடுறேன். பட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பிங்க் கலர் ஸ்லைம், அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா வந்து இழுக்கிறதுக்குலாம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த ஸ்லைம்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இது விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. சின்னதாக இருந்தாலும் நல்லா ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நல்லா நீளமாக அப்படி இழுக்க முடியுது. அதே மாதிரி பபுள்ஸ் நிறைய வந்துச்சு இந்த ஸ்லைமில். இருக்கும் போதே பார்த்துருப்பீங்க, நான் வந்து இந்த ஹார்ட் இன் ஷேப் டப்பாலேருந்து எடுக்கும் போதே சின்ன சின்ன பபுள்ஸ் அதில் வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா இருந்துச்சு, பபுள்ஸுமே வந்துருந்துச்சு. விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. சின்னதாக அம்சமாக இருந்தாலும் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு. இதுக்குமே அப்படி தான், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுக்குமே கலரிங் ஆட் பண்ணல, ஏன்னா நான் வாங்கும் போதே பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பிடிச்ச கலர் மாதிரி. அதனால் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கலரிங் மட்டும் கிடையாது, கிளிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே போட்ட ஸ்லைம் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளிட்டர் ஆட் பண்ணி காமிச்சிருப்பேன், கிளிட்டர் ஸ்லைம் தனியாக வந்து காமிச்சிருப்பேன். அதுமாதிரி நீங்கள் ஒரு ஸ்லைம் வாங்கிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்லைம்லாம் பிடிக்குமோ, இப்போ கிளிட்டர் பிடிக்கும்னா கிளிட்டர் போட்டுட்டு அதை மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி கலரிங் வேணும்னா கலரிங் போட்டு நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். பட் நான் எதுவுமே இந்த தடவை பண்ணல. ஏற்கனவே போட்ட ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லைமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்லைம் நல்லா பெருசாக தண்ணி மாதிரி வாட்டர் ஸ்லைம், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது பெரிய ஸ்லைம், அது இன்னும் வச்சுருக்கேன். அது நல்லா தான் இருக்குது. நான் வந்து அந்த பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி அப்படியே மூடி வச்சுருவேன் எடுத்து விளையாண்டுட்டு. அது இன்னும் நல்லா தான் இருக்குது. அதனால தான் எனக்கு ஸ்லைம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு தடவை வாங்கி விளையாண்டதுலேருந்தே ஸ்லைம் வாங்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்லைமுமே நல்லா தான் இருக்குது. இந்த இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்துட்டு இருந்தோம்ல ஹார்ட் இன் ஷேப் ஸ்லைம், இதுலேயும் நல்லா தான் இருக்குது. நல்லாவே பபுள்ஸ் வருது, நல்லாவே வந்து ஸ்மூத்தாகவும் இருக்குது. விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் போகிறதே தெரிய மாட்டேது விளையாண்டுட்டு இருந்தோன்னா, உண்மையாக சொல்லணுன்னா. நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சு. ஜாலியாக ரொம்ப நேரம் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். வீடியோ என்னமோ கொஞ்சம் நேரம் தான் காமிச்சிருப்பேன். எப்படியும் ஒரு 1/2 hour கிட்ட நான் விளையாண்டுட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.
நீங்களுமே வந்து ஏன்னா வெளியே போனீங்கன்னா ஸ்லைம் வாங்கி விளையாண்டு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும், பிடிக்கும். நிறைய பேர் வந்து வீட்டிலே ஸ்லைம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. வீட்டில் நான் நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஷாம்பூவில் ட்ரை பண்ணேன் அண்ட் வந்து கிளியர் க்ளூவில் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபெவிகாலில் ட்ரை பண்ணது மட்டும்தான் வந்துச்சு. அது மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் மற்றபடி எனக்கு ஸ்லைம் சரியாக வரலங்கிறனால தான் வீடியோ போடல. நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாகவே வரல. அதனால தான் நான் வந்து கடைக்கு போகும்போது இந்த ஸ்லைமையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி ஸ்லைம்லாம் வந்து நிறைய திங்ஸை போட்டு செய்கிறோம், பட் எனக்கு வரவே இல்லை. அதனால் கடையிலேயே நான் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா வந்துச்சு ஸ்லைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை வச்சு கூட விளாண்டுக்கோங்க. ஓகே, எனக்கு சரியாக வரல, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட்டாக இந்த ஸ்லைம் பார்த்துடலாம். இந்த ஸ்லைம் வந்து நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய ஸ்லைம் கூட இந்த ஸ்லைமு. இது வந்து கொஞ்சம் நல்ல பொசு பொசுன்னு இருந்துச்சு. இந்த ஸ்லைம் வாட்டர் ஸ்லைம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொசு பொசுன்னு இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த 3 ஸ்லைம்லேயுமே இப்போ நான் லாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன்ல, இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நல்ல தண்ணி மாதிரியும் இருக்குது, அதே சமயத்தில் பொசு பொசுன்னு இருந்துச்சு விளையாடுறதுக்கு. நல்லா பெருசாகவும் இருக்கிறனால கைக்கு அடங்காமல் கொஞ்சம் பெருசாக வெளியே வருது. அப்படி இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு. பெரிய ஸ்லைமாக இருக்கும்போது நல்ல ஜாலியாகவும் இருக்குது விளையாண்டுட்டுருக்கிறதுக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் வந்து நம்ம அதை தனியாக டப்பாலே போட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்லைம் கூட இது சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் வேறு மாதிரி மிக்ஸ் ஆகிடும், அதனால் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க், ரொம்ப ரொம்ப லைட் பிங்க் கலர்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லைமு. பட் வந்து பார்க்குறதுக்கு அப்படி தெரியல வீடியோவில், நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் பிங்க் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து கலரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வேறு கலரிங் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் பிங்க் கலராக இருந்துச்சு. விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்லைம் நான் சொல்லுவேன். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் இந்த ஸ்லைம்லேயுமே. அப்படி தான் நல்லா பெருசாக இருந்துச்சு. பபுள்ஸுமே நல்லா வந்துச்சு இந்த ஸ்லைமில். நல்லா லென்த்தாக இழுக்க முடியுது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரேட்டும் ஜாஸ்தியும் கூட. இதே மாதிரி 3 ஸ்லைம் நான் பெரிய ஸ்லைமில் ஒரு 3 வாங்கிட்டு வந்திருந்தேன், குட்டி குட்டி ஸ்லைமில் ஒரு 3 வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து உங்களுக்கு இந்த போன தடவை போட்ட ரிவ்யூ வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், காமிச்சிருப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணியே பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் வாட்டர் ஸ்லைம் அப்புறம் ஜெல்லி ஸ்லைம்லாம் நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஜல்லி ஸ்லைம்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு சீக்கிரமே வீடியோ போடுறேன். ஓகே, எல்லா வீடியோவுமே ஒன்றா போட்டால் ரொம்ப வந்து லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் போடல. அதையுமே சீக்கிரமாக நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் முடிஞ்சால் இன்றைக்கி இன்னொரு கிராஃப்ட் வீடியோவும் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கிராஃப்ட் தான் போடணும்னு நினச்சேன், பட் நிறைய பேர் வந்து ஸ்லைம் ரிவ்யூ போடுங்கக்கா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து காலையிலேயே ஃபஸ்ட்டு ஸ்லைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்லைம் 3த்துலேயும் உங்களுக்கு எந்த ஸ்லைம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பொதுவாகவே ஜல்லி ஸ்லைம் ரொம்ப பிடிக்குது. அதனால் ஜல்லி ஸ்லைம் நம்ம சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அதேமாதிரி இப்போ நான் விளையாண்டுட்டுருக்கேன் இல்லையா, இதுவுமே பொசு பொசுன்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்லைமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து இப்போ வெளியே எங்கன்னா போனீங்கன்னா ஸ்லைம் வாங்கி விளையாட பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்லைமை பற்றி வேறு என்ன ரிவ்யூ பண்ணுறது என்னன்னு எதுவும் எனக்கு தெரியல, பட் விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து விளையாண்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அண்ட் ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய் பாய்.